எதுக்கு ப்ரோ தேவையில்லாம நான் போறேன் ப்ரோ. எனக்கு பிரச்சனையே வேணாம். நான் வார குவிட் பண்ண போறேன். வெரி குட். எல்லாரும் வந்து ரெட் கார்டு போடுறாங்க. நீங்க வந்து 8 மேன் ஸ்குவாட் விளாடுறீங்க அப்படின்னு, சப்பியாட்டம் விளாடுறீங்கன்னு சொல்றா கோஸ்டர். எக்கோடி இது எக்கோடி எப்படி ப்ரோ 8 மேன் சொல்றாங்க? 8 மேன் சொல்றாங்களா? இல்ல இவங்க சொல்ல 2.0 சொல்றாங்களா 8 மேன். ஐவரி சொன்னானே. ப்ரோ நீங்க தின்னு இருந்தாலும் சொல்லிருக்கலாம். ஓகே ஏதோ தின்னு இருக்கனால சொல்றாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிக்கலாம். எனக்கு கிசா யாரும் தெரியாது, மட்டன் யாரும் தெரியாது, மத்த ஆளுங்க யாரு கூட நான் பேச முடியல. கான்டாக்ட் கூட எங்க கிட்ட யாருமே இல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. ஐவரி இருக்கான். ஐவரி டோனி இருக்காங்க. அவங்க அங்க இருந்தே தொட்டு தானே வந்தாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன் நானு. ஒரு மாமா கிட்ட 10,000 வாங்கிட்டு மிஷின் முடிக்கல மதன்ஜி. கேஸ் கொடுக்குறோம். கேஸ் கொடுத்தோம். கைது பண்ணி போட்டு யார் டீமர் 10,000 வாங்கி மிஷின் முடிக்கல. ஐவரி நாக்கோட்டை. ஐவரி நாக்கோட்டை. டோனி சாக்கோ தான். டோனி சாக்கோ மட்டும் தான் இருக்காங்க. ஓ இவன் பிடிஎஸ் பா. பிடிஎஸ் அதான் சொன்னேன். குமாரா ஒரு ரைவல்ரி பிடிஎஸ் வாங்குவார். பிடிஎஸ் ஐயோ சாக்கோ ஜோர்டன் நாக்கு. அவர் ஈஷா கேவிங் இருப்பா போட்டுனா அவ்வளவுதான். ஈஷா மட்டும்தான் இருக்கான். ஈஷா மட்டும்தான் இருக்கான். பிடிஎஸ் எல்லாரும் உயிரோட இருக்காங்க. ஆனா நாக் அவுட்ல இருக்காங்க. ட்ரோல் நாக் அவுட் புஷ் பண்றாங்க அந்த டீம். கிசானி 3 பேர் நாக் பண்ணேன். தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க. போஸ் ப்ரோ தூக்கிட்டாங்க. ஜோர்டன் அகால மரணத்தை முட்டமிட்டான் ஜோர்டன். இப்படி வந்து ஆள மரணம் அடைய வச்சாங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல ப்ரோ. நாங்க ஏதாவது பேசினா அங்க வந்து போடுவாங்களே அதே மாதிரி தான் அவங்க பேசினா வந்து போடுவாங்க. இல்ல அந்த 8 மேன் இப்படி வரும். நான் அப்படி சொன்னேன்னு அர்த்தமே ப்ரோ. நான் 4v8 ஆடுறாங்க நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. சரி நீ தான்டா சொன்னேன் அடிக்க மாட்டேங்கடா. சரி அமைதி அமைதி எஸ்டிஜி கூப்பிடுங்க. ஏன் ப்ரோ திருப்பி பொட்டி சுட்டாங்க எங்களை கொன்னுட்டு? யாரு? நம்ம டீம் தான் எங்க அடிச்ச டீம். யாருடா? எல்லாரையும் கூப்பிடுறா. அவங்க 8 போட்டு என்ன பண்ணா? இதோ பொட்டியே சுட்டாரு. 150 புல்லட். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொட்டி சுட்டது வேணா என்ன பண்றது? கூப்பிடுவாங்க. நீயே கேளியா? எல்லாம் பேச தேவையில்ல. சரி நம்ம கை வைக்க இருப்போம். இருங்க கூப்பிடு. ஒரு நிமிஷம் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஏன்டா பொட்டி சுட்டிட்டு இருக்கற? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் பைத்தியமாயிட்டே என்ன? ப்ரோ அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல மதன் ப்ரோ. நான் எல்லா இடத்துலயும் சுட்டுட்டே இருந்தேன் மதன் ப்ரோ. எப்படி செத்த பிறகா? டீம் எலிமினேட் பண்ணதலடா. மேலயும் ஃபுட் கேட் இருந்துச்சு மதன் ப்ரோ. சரி. நாங்களும் ஸ்மோக் போட்டு வச்சிருந்தோம் மதன் ப்ரோ. எல்லாரும் வந்து ரெட் கார்டு போடுறாங்க. நீங்க வந்து 8 மேன் ஸ்குவாட் விளையாடுறீங்க அப்படின்னு, சப்பியாட்டம் விளையாடுறீங்கன்னு. நாங்க என்ன ப்ரோ விளையாடணும்? நான் வந்து அக்யூஸ் பண்ணல. நான் வந்து எதுவும் சொல்லல. எந்த முடிவும் நான் வந்து சொல்லல. இந்த மாதிரி சொல்றாங்க. கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் கருத்து? ப்ரோ அவங்களும் தான் ப்ரோ. அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ வராங்க. பிடிஎஸும் நாங்க அடிக்க போறோம்னு சொல்லி அதுக்கு நாங்க என்ன மதன் ப்ரோ பண்ண முடியும்? பிடிஎஸையும் ஒரு ஆள் மேன் வாஷ் பண்ணி தான் விட்டோம் ப்ரோ. பிடிஎஸையும் நாங்க தான் மதன் ப்ரோ அடிச்சோம். ஜார்டன் ப்ரோ இவங்க தான் அழிச்சு விட்டாங்க. சாட்ஸ் ப்ரோ தான் நான் கீழே ட்ரோல் ப்ரோ கிட்டயும் அங்க ஃபைட் எடுத்தோம் கோவேல. இங்க வரதுக்கு முன்னாடி கீழே ட்ரோல் ப்ரோவை நாங்க வெளில அனுப்பிச்சு விட்டது. ட்ரோல் ப்ரோவா அங்க நாங்க தான் அனுப்பிச்சு விட்டோம் கோவேல. அவரும் சாட்ஸ் ப்ரோ நாக் கொடுத்தாரு. அவரையும் மோலி போட்டு நேட் போட்டு அடிக்க பார்த்தா அவர் எக்ஸிட் பண்ணிட்டாரு மதன் ப்ரோ அங்க இருந்து. நீங்க வின் பண்றதுக்கு ஆடாம ஸ்பாயிலருக்கு ஆடுற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? ப்ரோ இல்ல ப்ரோ வின் பண்ணலன்னா ப்ரோ விளையாடணும். அவங்க ஆல்ரெடி லீட் போயிட்டாங்கல்ல ப்ரோ. 10,000 ட்ராஃபி வின் பண்ணலன்னா ப்ரோ விளையாடணும். வின்னே இல்ல எங்கள்கிட்ட 0 வின் தானே மதன் ப்ரோ. சரி அதனால தான் ப்ரோ. ஏன் லைவ் போடல? லைவ் இருக்காரு மட்டன் ப்ரோ. லைவ்ல தான் ப்ரோ மதன் ப்ரோ இருக்காரு. நீங்க எல்லாரும் லைவ் போடலாம்ல மதன் ப்ரோ? அன்னைக்கு நான் போட்டேன். என் சேனல்ல கூட இருக்கு மதன் ப்ரோ. என்னோட பிங் 200 கீழே வரவே மாட்டேங்குது ப்ரோ. நீங்க கேட்டு வேணா கூட பாருங்க. அன்னைக்கு திரும்ப என்ன விளையாட்டு இருக்கும்போது நான் சாட்ஸ் ப்ரோ தின் ப்ரோ அன்னைக்கு மட்டன் ப்ரோ அவைலபிள் இல்ல. அதனால தான் நான் போட்டேன் ப்ரோ. அது 20 நிமிஷத்துல எனக்கு கேமே சுத்தமாவே ஓடல மதன் ப்ரோ. எதுவுமே நார்மலாவே ஓடல. அதனால தான் நான் கட் பண்ணிட்டு நான் ஏதாச்சும் மறுபடியும் வேற ஏதாச்சும் பண்ணிட்டு மேபி ஸ்பீட் ஏதாச்சும் ஏற்றிட்டு மறுபடியும் வரணுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ.
சரி ஏன் இந்த பொட்டி சுடுற கான்ட்ரவர்சி எடுத்துட்டே இருக்கீங்க பார்த்தாலும்? மதன் ப்ரோ பொட்டிலாம் சுடலாம் மதன் ப்ரோ. M249 தான் ப்ரோ சுட்டுனேன். ஓகே ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சா? ஏய் நான் கேட்டேன்டா. அவன் வந்து எனக்கு இது பரவாயில்ல ப்ரோ. அவங்க எக்ஸ்பர்ட் உங்களுக்கு அவன் வந்து M249ல தான் சுட்டானா. அவன் வந்து பொட்டிலாம் சொல்லலையா? ஓகே நான் கேட்டு தரேன் மேம் ப்ரோ. பரவாயில்ல விடுங்க நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல சாட்லயுமே எல்லாருமே 8 மேன் ஸ்குவாட் தான் போட்டாங்க. எல்லாருமே ரெட் கார்டு தான். பரவாயில்ல விடுங்க மதன் ப்ரோ. ரெட் கார்டு தான். நாங்க தானே தோத்து போறோம். கேட்டா அழுகிறேன்னு பண்ணுங்க. எதுக்கு ட்ரைன் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஆடுவோம் ப்ரோ. நீங்க ஸ்லாட் வர சொல்றீங்க, நான் வந்துட்டேன். அதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன ஸ்லாட் ஒண்ணு முக்கடிப்பா பரவாயில்ல மேம் ப்ரோ. நீங்க ஸ்லாட் ஒண்ணு விடுங்க மதன் ப்ரோ. நம்ம ட்ரை பிரேக்கர் போவோம் மேம் ப்ரோ. விடுங்க. நீ சொல்றதுக்கு நான் என்னன்னு கேக்குறேன். என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு போய் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அவன் கேட்டா வந்து நான் வந்து பொட்டியை சுடல, M249ல கீழதான் சுட்டேன். ஜோர்டனே நான் தான் சுட்டேன். சொன்ன ஒன்னே அவனை மட்டும் என்னால அக்செப்டே பண்ணிக்கல. என்னது? நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு அதுலாம் உண்மைதானே. அவனும் ஜெயிக்கிறது ப்ரோ. நான் எதுவுமே சொல்லலையே ப்ரோ. அவர் என்கிட்ட சவால் விட்டாரு 3 மேட்ச்ல கீழே இறக்குறேன்னு. சரி விடு சரி கிசா இரு பாத்துக்கலாம். நானே சொல்றா கோஸ்ட் எக்கோடி இது எக்கோடி எப்படி ப்ரோ 8 மேன் சொல்றாங்க? 8 மேன் சொல்றாங்களா? இல்ல இவங்க சொல்ல 2.0 சொல்றாங்களா 8 மேன்? ஐவரி சொன்னானே. ப்ரோ நீங்க தின்னு இருந்தாலும் சொல்லிருக்கலாம். ஓகே ஏதோ தின்னு இருக்கனால சொல்றாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிக்கலாம். எனக்கு கிசா யாரும் தெரியாது, மட்டன் யாரும் தெரியாது, மத்த ஆளுங்க யாரு கூட நான் பேச முடியல. கான்டாக்ட் கூட எங்க கிட்ட யாருமே இல்ல. எங்களுக்கே கிசா மேல காண்ட் இருக்கு. எங்க பிட்டி எல்லாம் சுட்டுருக்கான். நாங்க போய் எப்படி டீம் அப் பண்ண முடியும்? அவங்க ஃபைட் எடுக்கும்போது நாங்க போய் அடிக்கிறோம். நான் வந்து சொல்லிட்டேன் டூவோல கூட ட்ரோலும் ஈசாவும் ஜெயிக்கும் போது கிசா தான் ஸ்மால் விளாண்டான் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல நாங்க தேர்ட் படி பண்ணா அது எப்படி 4v8 வரும்? 8 ப்ரோ தேர்ட் படி கேம் தானே ப்ரோ. நார்மலா அது நாங்க பக்கத்துல இருக்கோம் ப்ரோ. ஓகேவா கோஸ்ட் ஒரு நிமிஷம். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ ஆப்போசிட் டீம் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நாம வந்து ஒரு கேள்வி கேட்டு இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. புரியுதா? ஒரு முடிவு எடுக்கும் போது தான் தப்பா முடிவு எடுத்தா நீ வந்து சொல்லலாம் இது தப்பான முடிவு, இது உடன்படலை அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு கிளைம் பண்ற உரிமை கூட கொடுக்கலாம். அப்புறம் எப்படி? இப்போ ஐவரி வந்து இல்ல 8 மேன் ஆடுறாங்க அப்படின்றது அவன் வந்து ஒரு கிளைம் தான் பண்றான். அவன் வந்து சொல்லல. கிளைம் தான் இப்ப நான் சொல்ல வரேன். அததான் சொல்றேன். சம்மதமே இல்ல. சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. அவங்க 2 பேரும் தெளிவா அவன் லைவ்லயே சொல்லிட்டான் கிசா நான் உன்னை தான் அடிக்க போறேன்னு. இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு தோக்குறதுனால எங்க மேல எப்படி பழி போடலாம்? அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இருக்குன்னா அவங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும் மேட்ச். ஆமா அது எப்படி எங்க கிட்ட வருது இந்த இதெல்லாம்? நாங்க கேம் தானே ஆடுறோம். ஆப்வியஸ்லி நான் எங்களோட எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ப்ரெசைஸா சொல்லணும்னா அவங்க வந்து கிசா மேலதான் வந்து சொன்னாங்களே ஒழிய உங்க மேல சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. உங்க மேல சொன்னாங்களா? எங்க மேல சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. உங்க அப்படியா? இப்ப கூட ஐவரி வந்து கிசா தான் வந்து பொட்டி சுடுறான், கிசா தான் வந்து ஆனான்னு சொன்னோன்னே உங்க பேர சொல்லவே இல்லையே. யாருமே வாய் கூட திறக்கலையே. இது ஆடியன்ஸ் தான் வந்து 8v இதுன்னு போட்டு கார்டு போட்டுட்டு இருந்தாங்க. அது எப்பவுமே இல்ல ப்ரோ. அவங்க சொல்றதுனால தான் ப்ரோ அங்க வருமே. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் எல்லாமே. டீம்மேட்ஸ் பேசுறதுனால தான் அங்கிருந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இங்க வந்து இங்க பேசுவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல ப்ரோ. நாங்க ஏதாவது பேசினா அங்க வந்து போடுவாங்களே அதே மாதிரி தான் அவங்க பேசினா வந்து போடுவாங்க. இல்ல அந்த 8 மேன் எப்படி வரும்? ஓகே இரு நான் வரேன். நான் இன்வைட் பண்றாங்க. அர்த்தமே ப்ரோ. நான் 4v8 ஆடுறாங்க நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. சரி நீ தான்டா சொன்னையா அடிக்க மாட்டேன். சரி அமைதி. நீ வந்து ஐவரி நீ வந்து கிசாவை வந்து சொல்றியா, கிளைம் பண்றியா, இல்ல வந்து பிடிஎஸ் வந்து 8 மேன் ஆடுறான்னு சொல்றியா?
அந்த பேச மாட்டேன்னு கோஸ் ப்ரோ உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே பிடிஎஸ் பத்தியும் அதோட பிளேயர்ஸ் பத்தி நான் அவன் சொல்லலன்டா அவ்வளவுதான் முடிச்சு அவன் சொல்லலன்ட்டான் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கிளம்பு போ டைப்ரேக்கர் கிளம்பு அவன் சொல்லன்னு சொல்லிட்டான் கோஸ்ட் அவ்வளவுதான் முடிச்சு இது வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு கிளம்புன்னு அவ்வளவுதான் முடிச்சு கெட் அவுட் ப்ரோ அவன் ஏதாவது பேசணும் ப்ரோ ஒண்ணும் இது பண்ண டைப்ரேக்கர் பேச போறோம் டைப்ரேக்கர் போ இல்ல டைப்ரேக்கர் தேவையில்ல ஓகே சரி நீங்க டைப்ரேக்கர் போ இங்க பாரு அவன் வந்து சொல்லவே இல்ல அவன் வந்து அப்ப சொன்னா மேட்ச் வந்து நீங்க சண்டை போடும் போதே வந்து அங்க ரெட் கார்டு ஆரம்பிச்சிச்சு சோ அதனால வந்து நான் அவங்க சொல்றேன் அவன் எதுவும் சொல்லவே இல்ல இப்போ டைப்ரேக்கர் கிளம்பு இருக்கே கூடாது அதெல்லாம் இல்லடா இது கிளைம் பண்ணல அவன் கிசாவை தான் சொல்லிட்டு இருந்தான் போ டைம் நான் வந்து ஒரே செகண்ட் ப்ரோ இவங்க வெளியே இருப்பாங்க கோட் பண்ணுங்க போடா வெளியே என்ன டைப்ரேக்கர் போன முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவ்வளவு கிளம்பி போடாடி ஒன்னும் இல்லடா இது ஒரு பிரச்சனை எடுத்துக்காதீங்க இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல மேட்ச்ல யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அடிக்கிறது சகஜம் தான் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போறேன் ப்ரோ எனக்கு பிரச்சனையே வேணாம் நான் வார பிட் பண்ண போறேன் வெரி குட் நைஸ் என்ன ப்ரோ உங்களுக்கு உங்களை அடிப்பாங்க உங்களை விட மாட்டாங்க டிராஃபி ஜெயிக்க விட மாட்டாங்க உங்களை கதற விட போவாங்க ப்ரோ எங்களுக்கு டிராஃபிலாம் வேணாம் ப்ரோ அவங்க அடிக்கிட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனா சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்க என்ன சொல்ற வேலைலாம் வேணாம் ஏடா அவன் கேட்டா அவன் வந்து கிறுகிறுன்னு அடிக்கிறான் நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் லைக் முன்னாடியே வந்துருக்குதானே பீக் போட்டப்ப இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அது என்ன பொட்டி வந்துச்சு ப்ரோ நன்றி விடு ராட்ரிக் ப்ரோ இப்ப ஆர்கியூ பண்ணி யூஸே இல்ல பாத்துக்கலாம் ஏடா புட்டி சொல்றது அழுகுறோன்பாங்க விடு ராட்ரிக் ப்ரோ ஏன்னா அவனை நான் மண்டே கொட்டுக்கா போட முடியாது அவங்களால டம்பு டிப்பு டம்புன்னு அவனுங்கள நாங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாடுறோம் நாங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாட வேணும்னா முதல்ல அவனை போயிட்டு ரீகால் எடுத்து மண்டையில 4 நங்கு போட்டா முடிஞ்சிருச்சு ஒரு 4 வாட்டி அடிச்சு அனுப்பிச்சு விட வேண்டியதானே சரி சமாதானமா போயிருங்க இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல சமாதானமா போயிருங்க நாங்க எப்ப ப்ரோ சண்டை போட்டோம் சமாதானமா போறது நீ என்னடா அவனை வந்து வஸ்தரவை ஜெயிச்சா நீ என்ன புடுங்குனியா அது முடிஞ்சு எவ்வளவு நேரம் ப்ரோ ஆச்சு அதுதானே ஸ்டார்டிங் சரி ப்ரோ அதுக்கப்புறம் அவங்க ஏன் வராம இப்ப வராங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வரட்டும் ப்ரோ அதான் நானும் சொல்றேன் பாத்துக்கலாம் சரி அதான் சொல்றேன் சமாதானமா போயிருங்க அப்படின்ற முடிஞ்சிச்சு சமாதானம் இரு பக்கமும் ஒரு ஓகே நான் பேசுனது சாரி நான் வந்து அடிச்சதுக்கு சாரி அப்படின்னா முடிஞ்சு போச்சு 2 பேரும் ஒரு சமாதான படுக்கைக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இது ஒரு மேட்டரா என்ன இதை ஏன் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க பட் இருந்தாலும் அவங்க மறுபடியும் வந்து அடிப்பாங்க உங்களை ஆனா ஏன்னா அதுதான் வாரு அடிக்கிறது தானே வாரு கிசா எங்க இருக்கான் நான் அன்னைக்கு கிளம்புனே இல்ல உனக்கு காலைல 1500 பிளஸ் 500 2000 Thank you so much மதன் thanks for your lovely reward okay bye guys எங்கன பாய் சேரா டேய் உங்களுக்கு ரிவார்ட் அனுப்பிச்சிட்டேன் போய் ஜாலியா இருங்க பாத்துக்கலாம் அவனு தூங்க போயிட்டான் Thank you மதன் பாத்துக்கலாம் டேய் நீங்க ஸ்டார்ட் ஒன்ல இருக்கீங்க ஏன்டா அப்படி பண்றீங்க இன்னொன்னு நான் ஒண்ணே மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன் ப்ரோ சொல்லு நான் பிடிஎஸ் அப்படி சொல்லவே இல்ல ப்ரோ அவங்க அப்படி பண்ணவும் மாட்டாங்க நான் சொல்லிட்டேனே அது ஒரு மேட்டரே இல்லன்னு அப்புறம் நானா அப்பவே சொல்லிட்டேன் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வேற கொளுத்தி போட்டா கூட நான் சொல்லிட்டேன் சொல்ல மாட்டான் இதுக்கு மேல என்ன பண்றது அவ்வளவுதான் முடிச்சு இது ஒரு பெரிய அப்ப கூட ஹீட்டடா இருக்கும்போது பேசக்கூடாதுக்காக தான் நான் போவேன் இப்ப பேச கேட்டேன் ப்ரோ அந்த இடத்துல கிசா ப்ரோ வந்து அதாவது இங்க பாரு நான் இப்பவும் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் என்னன்னா நீ 8/4 கூட சொல்லலாம் தப்பு கிடையாது கிளைம் வந்து எப்பவுமே யார் வேணா கிளைம் பண்ணலாம் வார ஒரு குரூப்ல நீங்க எல்லா கிளைம் பண்றதுக்கான உரிமை நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் முடிவு நாங்க எடுக்கிறது தான் நீங்க கிளைம் பண்ணுங்க விசாரணை நடத்துறோம் போறோம் பாக்குறோம் கேட்கறோம் என்ன பிரச்சனைன்னு கேட்கறோம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா சாட்டிஸ்ஃபையா இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிற முடியும் யாரு வந்து கிளைம் பண்ணாலும் கேட்போம் சரியா நீ வந்து லைவ் போட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு 99.9% பிரச்சனையை முடிச்சிடலாம் உங்களுடைய ஸ்லாட் ஒன்ல இருக்கிற 3 பேர் லைவ்ல இருக்கிறாங்க நீ ஒரே ஒருத்தன் தான் லைவ் இல்ல நீ இந்த லைவ் போட்டினா நான் வந்து இப்ப போய் அந்த டீம்கிட்ட வந்து கிசா டீம்கிட்ட நீங்க எல்லாம் லைவ் போட்டு தான் ஆகணும்
அவங்க டீம் 4 பேர் லைவ் போடுறாங்க. நீங்க வந்து இதுல என்ன மேட்டர், இப்படிதான் நீங்க கிளைம் பண்ணணும். எப்படி கிளைம் பண்ணணும்னா, நீங்க 4 பேர் லைவ் போட்டு அவங்க ஏன் ப்ரோ லைவ் போடல, அவங்க வந்து ஹேக் யூஸ் பண்றாங்க, அப்படிதான் கிளைம் பண்ணணும். நீங்க அப்படி கிளைம் பண்ணா மட்டும்தான் நான் போயிட்டு அவங்க நீங்க ஹேக் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க, அவங்க டீம்ல 4 பேர் லைவ் போட்டிருக்காங்க, நீங்க லைவ் போட்டு தான் விளையாடணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டாப்பா சொல்ல முடியும். நீங்க லைவ் போடாம அவங்கள வந்து ஹேக் யூஸ் பண்ண சொன்னா அவங்க ஆப்போசிட்னு சொல்லுவாங்க, ஐவரி லைவ் போடல, அவனு தான் ஹேக் யூஸ் பண்றான் அப்படி. இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். பைக் ஆஃப் ஆன் பண்ணுங்க, மைக் ஓடிக்குது. அப்படி பண்ணுங்க. நாளைக்கு சோலோ வரும், ஸ்குவாட் வரும், டூ, ஒரு பிரச்சனையை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. நாளைக்கு ஐவரி சோலோ நடக்குது, நாளைக்கு நீ லைவ் போடு, லைவ் போட்டு ஆப்போசிட் கிளைம் பண்ணு. அடுத்த வாரம் டுவோ நடக்கும், லைவ் போட்டு கிசா டீமை கிளைம் பண்ணு. அவன் ஹேக் யூஸ் பண்றான் ப்ரோ, அவன் அதனால தான் லைவ் போட மாட்டேங்கிறான், அவன் பாருங்க ஏதோ சீட் பண்றான் அப்படின்னா உடனே நாங்க அங்க திருப்போம் இந்த கேமராவை. இந்த மாதிரி அவங்க கேட்கறாங்க, அவங்க 4 பேர்ல நீயே ஓட்ட, அவன் எப்படி ஓட்டன்னு சொல்ல முடியும்? நீ போட்டுட்டு சொல்லு, நான் அவங்கள போட வைக்கிறேன். ஓகேவா? புரியுதா இல்லையா? Did you get my points? புரியுது ப்ரோ. பார்க்கலாம். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மிஷின் நாளைக்கு பார்த்து நான் லாட்ரிக் நாளைக்கு 20,000 சம்பாதிப்போம். காலைல பார்த்துக்கலாம். அதுக்கு போவோம். சண்டைலாம் போட்டுருக்காரு. அதான் சொல்லிட்டேன்ல, இவனை போட வை. இவன் தான் உங்க டீமோட லூப் போல. இவன் லைவ் போட்டேன்னா அந்த ஆப்போசிட் இருக்கவங்களை ஈஸியா பண்ணிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். நீங்க இவன் லைவ் போடலன்னா கண்டிப்பா அவங்க லைவ் போட மாட்டாங்க. அவங்களும் அதே கிளைம் தான் பண்ணுவாங்க. இவன் இப்ப கூட கேளு, ஐவி லைவ் போடாதனால தான் நான் போடலன்றான். அப்போ வார்ல போட்டுடுறா ஐவரி, நீ போட்டினா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அப்படியே அதை திருப்பி விட்டுருவேன். அவங்க கிளைம் பண்றாங்கடா, வேற வழி கிடையாது, கிளைம் பண்றதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, நீ ஹேக்கர்னு சொல்றாங்க அப்படின்னு அதையும் சொல்லிடுவேன் நான். நீ லைவ் போட்டு தான் விளாடணும் அப்படின்னு. பிங் அடிக்குது, கிங் அடிக்குது, சுங்க அடிக்குதுலாம் கிடையாது. லைவ் போட்டு தான் விளாடணும். ஓஜில ஃபுல்லா லைவ் போட்டு விளாடுறாங்க, 2.0 லைவ் போட்டு வர்றாங்க, மொபைல் பிடிஸ்ல லைவ் போட்டு வர்றாங்க, நீயும் லைவ் போட்டு தான் விளாடணும் அப்படின்னு. யார் வேணா கிளைம் பண்ணுங்க, கரெக்டா கிளைம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். பாய் பாய். அவ்வளவுதான்.